குமரன் வந்து கங்கா திட்டினதால ரொம்ப சோகமாக இருக்காரு. அந்த டைமில் கரெக்டாக நிவின் அங்கே வராரு. நிவின் வந்து இந்த மாதிரி வந்து உண்மையை சொல்லுங்கண்ணே, காசு வந்து அந்த டைமில் வந்து எதாவது தேவைப்பட்டுச்சா உங்களுக்கு, எதாவது பணப்பிரச்சனை இருந்ததா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. குமரன் வந்து அழுதபடியே வந்து அந்த விஷயத்துக்கு ஆமான்றாரு. எப்படி பணப்பிரச்சனை வரும், ஊர்லேருந்து வந்து நீங்கள் பணத்தோட தானே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, இல்லை இந்த மாதிரி வந்து பணம் தொலைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. அதை கேட்டு வந்து செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு நம்ம நிவின். என்னென்ன இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதே தெரியல. அந்த டைமில் காவேரி தான் வந்து அந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணா. அவள் எங்கே தெரிந்தானே தெரியல. காசு கேட்டால் வாட்ஸ்அப் மூலமாக வந்து வந்தது, எல்லா ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் வந்து வாங்கினேன் அப்படின்ற மாதிரி சொன்னான். அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறா நிவின். அப்போ இதுக்காக தான் காவேரி வந்து விஜய் வந்து அக்ரிமெண்ட் மூலமாக கல்யாணம் பண்ணியிருக்கா. இந்த மாதிரி ஆயிடுச்சே, பாவம் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாரு. சரி என்ன நிவின் சொல்லு, என்ன விஷயம் அப்படின்னோடனே, நான் அப்புறமா பேசுகிறேன்னே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. கிளம்பி போயிட்டு நேராக வந்து விஜயோட கம்பெனிக்கு போகிறாரு. அங்கே காவேரி என்ன பண்ணுறாங்க, விஜயை பற்றி வந்து அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்டை பற்றி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே வந்து விஜயோட ரூம்லேருந்து வெளியே வராங்க. காவேரி பார்த்துடுறாரு நம்ம நிவின். பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு, காவேரி நம்ம பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒளிஞ்சிக்கிறாரு. அப்புறம் காவேரி போனோன்னு வந்து விஜய் ரூமுக்கு போகிறாரு. விஜய்கிட்ட வந்து மொத்த பணத்தை எடுத்து கொட்டுறாரு. காவேரி என் கூட அனுப்பிச்சிடுங்கன்றாரு. உடனே அதிர்ச்சி அடைகிறார் விஜய். நீ என்ன சொல்கிற அப்படின்னா, ஆமாம் உங்களுக்கு பணம் தானே முக்கியம், பணத்தால் தானே வந்து இப்போ காவேரி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, பணத்தை கொடுத்து தானே, அந்த பணத்தை திருப்பி நான் கொடுத்துட்டேன், இன்னும் எவ்வளோ வேணுமோ கேளுங்க நான் எடுத்துகிட்டு வந்து தரேன், ஆனால் தயவுசெய்து காவேரி அனுப்பிச்சிடுங்க அப்படின்னு சொன்னோன்னே உடனே செமையாக டென்ஷன் ஆகிறாரு. என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில், நீ போனால் போது பாவமாக வந்து சுற்றிட்டுருக்கியே, காவேரி நினச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட உண்மையை சொன்னால் நீ இந்த மாதிரி வேலையை பண்ணுவியா, எவ்வளோ தைரியம் இருக்கும் உனக்கு இந்த மாதிரி வேலையை பண்ணுறதுக்கு, நானும் காவேரியும் அக்ரிமெண்ட் போட்டு கல்யாணம் பண்ணது உண்மை தான், ஆனால் கல்யாணம் பண்ணியிருக்கோம் புரியுதா, நாங்கள் ஒன்றும் சும்மா ஒன்றும் கிடையாது, இப்போ வரைக்கும் லீகலாக என் ஒய்ஃப் அவ புரியுதா, என் ஒய்ஃபை அமுச்சு வைக்க சொல்லி உனக்கு எந்த தைரியத்தில் நீ வந்து என்கிட்ட கேட்குற அப்படின்றாரு. அதை கேட்டு வந்து இங்கே பாருங்கள், உங்கள் ஒய்ஃபெல்லாம் ஒன்றும் கிடையாது காவேரி புரியுதா, நீங்கள் அக்ரிமெண்ட் போட்டு தான் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க, அதுவும் வந்து 10 மாதம் தான் ஒன்றும் இருக்குது புரியுதா, அந்த 10 மாதம் வந்து காவேரி உங்கள் கூட இருக்கிறது எனக்கு விருப்பமே கிடையாது, அதனால் பணத்தை நான் கொடுத்துறேன், இப்போவே காவேரி அனுப்பிச்சி வைங்க புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பணத்தை கொடுத்துறேன் காவேரி அனுப்பிச்சி வைங்க, எந்த தைரியத்தில் வந்து இப்படிலாம் நீ கேட்குற, நான் பணத்துக்காக கல்யாணம் பண்ணேன்னு தெரியுமா, எனக்கு பணம்லாம் ஒரு மேட்டரே கிடையாது, காவேரிக்கு பணம் தேவைப்படுச்சு கொடுத்தேன், அது ஒன்று தான், மற்றபடியெல்லாம் வந்து நாங்கள் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இப்போ இருக்கோம், இன்னும் 10 மாதம் கழிச்சு நீ வா நான் கண்டிப்பாக அனுப்பிச்சி வைக்கிறேன், அப்படியே 10 மாதம் வரைக்கும் வெயிட் பண்ண முடியாதுங்க, இப்போவே அனுப்பிச்சி வைங்க, அனுப்ப முடியாது என்ன பண்ணுவேன் அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள் அனுப்புகிறேன் அப்புறம் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது சொல்லிட்டேன், இங்கே பாருங்கள் நீங்கள் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு புரியுதா, ஒரு பொண்ணு எதுவும் ஏழை வீட்டு பொண்ணு பாவம் பணத்துக்காக கஷ்டப்பட்டா அவளுக்கு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணணும், அப்படி முடியலையா முடியலன்னு சொல்லணும், அது என்னதுங்க அக்ரிமெண்ட் போட்டு கல்யாணம் பண்ணுறது, உங்களுக்குலாம் கல்யாணன்றது சாதாரணமாக போச்சா, இங்கே பார் அதெல்லாம் ஒத்துக்குன்னு தான் அவள் கையெழுத்து போட்டா புரியுதா, அந்த டைமில் அவள் ஒத்துக்கிட்டா எல்லாத்துக்கும், ஆமாங்க அவளுக்கு தங்கச்சி காப்பாற்றணும் உயிரை காப்பாற்றணும் அதுக்காக ஒத்துக்கிட்டா, ஆனால் அதே சாக்க வச்சு நீங்கள் உங்கள் காரியத்தை சாதிச்சுக்கிட்டீங்கல்ல, அது ரொம்ப பெரிய தப்பாக தெரியல உங்களுக்கு, எனக்கு தெரியல போதுமா, எனக்கு அந்த டைமில் ஒரு கல்யாணம் தேவைப்பட்டது, அவளுக்கு வந்து அந்த டைமில் வந்து பணம் தேவைப்பட்டது, நாங்கள் 2 பேரும் வந்து ஒரு உடன்படிக்கை போட்டுக்கிட்டோம், இதில் உனக்கு என்ன பிரச்சனை, எனக்கு பிரச்சனை தாங்க, காவேரியை கஷ்டப்படுறதுக்கு என்னால் பார்க்க முடியாதுங்க, அவளுக்கு ஒரு பண பிரச்சனை இருந்துன்னு தெரிஞ்சு தான் நான் சும்மாவே இருந்திருக்க மாட்டேன், ஏன் அப்போ வந்து ஹெல்ப் பண்ண வேண்டியதானே, எனக்கு தெரியாதே தெரிஞ்சது நான் ஹெல்ப் பண்ணியிருப்பேனே, உங்களுக்கு என்ன தாங்க பிரச்சனை, உங்களுக்கு என்னங்க பிரச்சனை, நான் தான் பணம் கொடுத்துட்டேன் காவேரி அனுப்புங்கன்னு சொல்கிறேன்ல, இங்கே பார் அக்ரிமெண்ட் போட்டிருக்கு கல்யாணம் பண்ணியிருக்குது, எப்படி திடீர்னு வந்து பணத்தை கொடுத்துட்டேன்னு அனுப்பிச்சிட முடியுமா, இப்போ அவையும் பொண்டாட்டியாக வாழ்ந்துட்டு இருக்கா புரியுதா, நான் எல்லாருக்கிட்டையும் போயிட்டு சொல்ல முடியாது எல்லா விஷயத்தையும், அதனால் 10 மாதம் வெயிட் பண்ணு, அப்படி இல்லையா போயிட்டே இருங்கிறது அப்படின்றாரு. அப்போ காவேரி அனுப்ப மாட்டேங்க, அனுப்ப முடியாது, பார்க்கலாம் இந்த 10 மாதம் காவேரி உங்கள் கூட எப்படி வாழ்கிறான்னு சொல்லிட்டு, காவேரியை உங்ககிட்ட பிரிக்காமல் விட மாட்டேன், அதையும் பார்க்கலாம் அப்படின்றாரு. இந்த காசையும் எடுத்துகிட்டு போ அப்படியே போகும்போது அப்படின்னோடனே செம்ம டென்ஷனாக வந்து நிவின் அந்த காசை எடுத்துகிட்டு கிளம்புறாரு.